நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசையரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பொது காலம் 20ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே வாழ்வுதரும் உணவு என்ற ஒரு வாழ்வியல் சிந்தனையை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வியை நாம் இன்று கேட்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். நம் மனம் எப்போதும் ஒரு விவாத மேடையாக இருக்கிறது. யார் எதை சொன்னாலும் நம்மை அறியாமல் அதை எதிர்த்து ஒரு சிந்தனையை நம் மனம் படர விடுகிறது. தொடர்ந்து எதிர்மறையாக கேட்கப்படும் கேள்விகள் நம்மை அமைதியாக இராமல் பார்த்து கொள்கின்றன. கேள்வி கேட்பது என்பது சிறந்த பண்புதான். ஆனால் அடிப்படையான அஸ்திவாரங்களை கூட உலுக்குவது போல, நம் பண்பாட்டை அசைப்பது போல கேட்கப்படுகின்ற கேள்விகள் பயனளிப்பதில்லை. அவை ஒரு தன்முனைப்பை வெளிப்படுத்தலாமே தவிர விடைகளை பெற முடியாது. யாரை வேண்டுமானாலும் என்ன கேள்வி வேண்டாலும் கேட்டுவிட முடியும் என்கிற சுதந்திரம் கட்டுப்பாட்டை காட்டிலும் அபாயகரமானது. அறிவு சிதைப்பது, அன்பு சேர்ப்பது. எனவே அறிவையை பிரதானமாக கொண்டு வாழ்க்கை நடத்துவதனால் சலனமற்ற ஏரியைப் போல அலைகள் அடங்கி குளிர்ச்சியாக திகழ முடியாது. அங்கே குவளையும் கமலமும் பூத்து குலுங்கவும் முடியாது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எப்படி தன்னுடைய உடலை வாழ்வுதரும் உணவாக கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் உணவினை உடல் சார்ந்ததாக மட்டுமே அல்லது விளைநிலத்திலிருந்து வந்தவையாக மட்டுமே இருக்க முடியும் என்று சிந்தித்தவர்களால், வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவாகிய இறைவனே நமக்கு நிலையான வாழ்வை தருகின்றவர் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரெல்லாம் தங்களுடைய உணர்ச்சிகளால் வெளிப்புற புலன்களால் உந்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு நற்கருணை இன்று வெறும் அடையாளமாகவே இருக்கின்றது. யாரெல்லாம் தங்களுடைய உள் உணர்வால் இறைமை எனக்குள் வாழ்கின்றது என்று உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவராக இயேசுவை சந்திக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்களுடைய வாழ்வில் கலந்த இறைவனை உரு கொடுக்க அவர்கள் பயணிக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். உணர்வோம், ஆண்டவருடைய திரு உணவு என்பது நம்முடைய வாழ்வை மாற்றுவதாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்வை பயனுள்ளதாக கொடுப்பதாக இருக்கட்டும். இறைவன் என்றும் நம்மோடு